இது என்ன வித்தியாசமான இடமா இருக்கே? எதுக்காக இந்த நேரத்துல என்ன கூப்பிட்டுருப்பாங்க? Anybody there? எனக்கு சர்ப்ரைஸ் இதுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். How exciting! I should check it out. ஆமா, என்ன இது? கரண், listen கரண், it's not funny anymore. நீ எங்க இருக்க? சரி, விளையாடுனது போதும், நீ முதல்ல வெளியே வா. ஹே, இங்க பாரு, இந்த லேப்டாப்ல பையன் ரொம்ப அழகா இருக்கான்ல. நீங்க 2 பேரும் ஜோடியா வந்தா இந்த ஊரே கண்ணு வச்சிரும். அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு ரஞ்சுவோட மம்மி என் பொண்ணையும் என் மாப்பிளையும் மட்டும் பார்த்தாங்கன்னா வயிற்றுல செத்தே போயிடுவா. மம்மி, எனக்கு இப்பெல்லாம் அதுக்கு டைம் இல்ல. எங்க ஷூட் எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் அந்த மாடலோட ட்ரெஸ்ஸஸ்க்கு ஃபைனல் டச் வேற கொடுக்கணும். முதல்ல உன் வாழ்க்கையில கல்யாணத்துக்கு ஒரு ஃபைனல் டச் கொடு. அப்புறமா சம்பாதிச்சுக்கோ, ஊரை சுத்து, என்ன வேணும்னாலும் பண்ணு. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கனடால செட்டில் ஆக பாரு. அதை விடுன்னு சொல்லிட்டேன். வெல் செட்டில்ட் இன் கனடா. சரி, கனடாவை விடு. வெல் செட்டில்ட் இன் மும்பை கூட ஓகே தான். மேம், நீங்க எங்க இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? அட சீக்கிரம் மேம், அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஓ மை காட், அவங்க வந்தாங்களா? கேலண்டர்கள், போட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே ரெடி. சரி வா. ஏய், எங்கடி போற? அப்புறம் நீ ஏன் இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? என் பொண்ணு வாழ்க்கையில செட்டில் ஆகவே விட மாட்டியா? நீ போய் முதல்ல அந்த கேலண்டர் கேர்ள்ஸ் என்னன்னு பாரு. இங்க இருந்து போ. இவ பொறுமையா வருவா. நீ வா, முதல்ல உட்காரு, மாப்பிள்ளைங்களை பாரு. மம்மி, லைட்ஸ் ஆஃப். ஸோ கேர்ள்ஸ், ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அதனால நம்ம 1 hour பிரேக் எடுத்துப்போம். நீ எல்லாரும் போய் காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாரோடையும் சொல்லு. மேக்கப்புக்குலாம் இங்கே வருவாங்க, நீ கொஞ்சம் வா. மேக்கப் பண்ணிட்டு தப்பிச்சிடலானா? ஓகே, ஷூட் ரொம்ப நல்லா போச்சு. Thank you. யா, ஓகே, Thank you. பாய். பாய். Bye. அண்ணா, கொஞ்சம் டீ கொடுங்கண்ணா. எனக்கு தண்ணி. எனக்கும் வேணும். பிரதம் மெஹர் எங்க இருக்கா? மேம், அவங்க அம்மா கூட ஹோட்டல் லாபியில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கல. வாட்? இவ எங்க போய் தொலைஞ்சா? ஆனா உங்க மம்மி சரியான காமெடி இல்ல. எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளைங்களுடைய போட்டோஸை கையில வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. உண்மைதான், அவங்க மம்மி கியூட்டா இருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் காஸ்டியூமை மெஹர் ரெடி பண்ணிட்டானா? வெயிட், லெட் மீ கால் ஹர். நாட் ரீச்சபிள். எனக்கு விட்ட கல்யாணம் பண்ணி முடிச்சிருவாங்க போல இருக்கு. இட்ஸ் வியர்ட். அவ எப்பவும் இப்படி பண்ண மாட்டாளே. பிரதாப், செக் பண்ணு. இப்ப கூட அவ அம்மா கூட ஹோட்டல் லாபில இருக்காளான்னு பாரு. ஷூர் மேம், நான் பார்த்துட்டு வரேன். இங்க பாருங்க, மெஹரோட மாம். ஹாய் ஆண்டி. ஹலோ. ஆண்டி, மெஹர் எங்க? ஏன் அவ இங்க வரலையா? இல்லையே. 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 ஆனா ரெஸ்டாரண்ட்ல இருந்து நேரா போட்டோ ஷூட்டுக்கு வரேன்னு தானே சொல்லிட்டு வந்தா. அவ போனும் இப்ப போக மாட்டேங்குது. அதனாலதான் நானே இங்க வந்தேன். என்ன ரெஸ்டாரண்ட்? மெஹர் எங்க இருக்கான்? அந்த போட்டோல இருக்கிற பையனை பார்க்க போயிருந்தா. அப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணா. அவன் தான் பார்க்கணும்னு சீக்கிரமா கூப்பிட்டான். எந்த இடத்துக்கு? லிட்டில் இந்தியா ரெஸ்டாரண்ட், ஆர்கே ரோட்ல. ஹலோ மேம், டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? சாப்பிட்றதுக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஆவி, சுஷாந்த் சார், நீங்கள் எப்படி இங்கே? ஏன் ரெஸ்டாரண்ட்டு எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன். ம், ஒன்றும் இல்லை சார், சாரி சார். ஹாய், வெல்கம். டேபிள் ஃபார் 6. இல்ல, நாங்க ஒருத்தர் தேடி வந்திருக்கோம். யார? என் பொண்ணு மெஹர் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தா. பிளாக் ட்ரெஸ், டைமண்ட் இயரிங்ஸ் போட்டிருப்பா. அவ எங்கெங்க? இதுதான் மெஹர்.
1 மணிக்கு இங்க யார்கிட்டயும் அவ பேசுறதுக்கு வந்தா. அந்த பையன் கூட ஷர்மன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு இவங்களை இங்கே பார்க்கல, இருந்தாலும் ஸ்டாஃப் கிட்ட கேட்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் இங்கே வாங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த பொண்ணு இன்னைக்கு பார்த்தீங்களா? ஆமாம் சார், இவங்களை நான் பார்த்தேன். எப்போ பார்த்தீங்க? மத்தியானம் 1 மணிக்கு. ஆனா என்ன கரெக்டா சொல்லுங்க. பொண்ணு என்ன வீட்டுக்கு திரும்பல, புரியுதா? ஃபோனும் ஆஃப்னு வருது. இல்லைங்க, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இவங்க வரல, வெளியே தான் நின்று இருந்தாங்க. அப்போ ஒரு பிளாக் கார் வந்தது, அதில் தான் புறப்பட்டு போனாங்க. அப்படின்னா என் பொண்ணு எங்க தான் போனா? மசாலா போட மறந்துட்டியா? சார் வச்சு செஞ்சிருவார், புரியுதா? எங்க கோவப்படாதீங்க, 2 மணி நேரத்தில் எல்லாமே வந்துடும். 2 மணி நேரத்தில் எல்லாம் வந்துடும். சரி ஓகே. அப்புறம் இந்த அரிசி கோதுமை எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருங்க, ஓகே? அப்புறம் எப்படி இதெல்லாம் கலைஞ்சதுன்னு தெரியலையே. அப்புறம் நெய் என்ன கொடுக்குறவங்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி சரிங்க, பத்திரமா பார்த்துக்க. தூக்குப்பாத, இதை சரியான இடத்துல வச்சிடலாம். வந்துருச்சு. முடிஞ்சிருச்சா? என்னடா அது? என்னது சார்? சார் உள்ள பணம் இருக்கு சார். நாங்க உண்மையை தான் சொல்றோம், நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். பொண்ணோட பணம் பின்னாடி குடோன்ல இருக்கு சார். ஒருவேளை இது என் பொண்ணா இருக்குமோ? ஆண்டி ப்ளீஸ் எதையாவது யோசிக்காதீங்க. இதோ எதுக்குள்ள சார்? ஓ, அப்படின்னா உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியாதா? இல்ல. அப்புறம் நீங்களும் இந்த பொண்ணை இப்பதான் பாக்குறீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்களா? சார் அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சத்தியமா சார், இவங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை சார், இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்ததில்ல. நீங்க யாரு? சார், நான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர். அப்புறம் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் சார். சரி சார், நாங்க கிளம்பலாமா? நாங்க மெஹரை தேடணும் சார். என் பொண்ணு எங்க தான் போனா? அந்த ஷர்மனை பார்க்க நான் ஏன் அவளை அனுப்பி வைக்கணும்? ஷர்மன்? இந்த ஷர்மன் யாரு? அவ ஷர்மனை பார்க்கறதுக்கு தான் கிளம்புனா. கல்யாண விஷயமா அவங்கள பார்க்கறதுக்கு நான் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சரி, நீங்க எங்களுக்கு மெகல் பத்தின எல்லா டீடைல்ஸையும் கொடுங்க. அப்புறம் ஷர்மனை பத்தி என்னென்ன தெரியுமோ அதையும் கொடுங்க. எஸ் சார், நாங்க எல்லா டீடைல்ஸும் சிஐடி பியூரோக்கு அனுப்பி வச்சிடுறோம். தேங்க்யூ சார், அது எங்களோட கடமை. இப்பெல்லாம் தங்களோட கடமையை நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஏற்கனவே உங்க டீம்ல ஒருத்தர் மாயமாயிட்டாங்க. அப்படி இருந்தும் நீங்க இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சார், அவன் பேர் கரன்தான். இவனை தான் பார்க்க போனேன். அப்புறம் லீனா கரணை பார்க்க எங்க போயிருந்தாங்க? அவகிட்ட நான் கேட்டு இருந்திருக்கணும் சார். இங்க பாருங்க பிரகாஷ் ஸ்ரீ, கொஞ்சம் காமா இருங்க. லீனாவோட கொலையில ஒருவேளை கரணுக்கு சம்பந்தம் இருக்கோ? ஆனா என் பொண்ணு மெஹரை பத்தி எந்த விஷயமும் இது வரைக்கும் தெரியவே இல்லையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை என் பொண்ணுக்கும். மெஹர் ஒரு பையனை பார்க்க போனான்னு சொன்னீங்களே, அவனோட பேர் என்ன சொல்லுங்க? அது ஷர்மன். ஏன் முன்னாடி தான் அவ ஷர்மனுக்கு ஃபோன் பண்ணா. அப்போ ஷர்மன் மெஹர் கிட்ட பிளாக் ட்ரெஸ், டைமண்ட் இயரிங்ஸை போட்டுக்கிட்டு வர சொல்லியிருந்தான். அப்புறம் லீனா சார் பிளாக் ட்ரெஸ்ஸும் டைமண்ட் இயரிங்ஸும் போட்டு போயிருந்தா. கரணும் ஷர்மனும் வேற வேற ஆளுங்களா? ஆனா 2 பேரும் பொண்ணுங்களை ஒரே கெட்டப்ல வர சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட் யாரோடதுங்க? அது subandhan.com. subandhan.com. லீனாவையும் கரணியும் இதே வெப்சைட்ல தான் பார்த்திருக்கேன். அப்படியா? subandhan.com. அவனோட ஃபுல் நேம் என்ன? கரண் குமார். அது ஷர்மன். எஸ். ரெண்டு பேரையும் பார்த்தா நல்ல குடும்பத்து பசங்க மாதிரி தான் இருக்கு. ரெடி நிக்கல். கீழே அந்த ப்ரொஃபைல்ல நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு. சார், கரண்ட் ஃபோன் ஆஃப்ல இருக்கு சார். சார், ஷர்மனோட ஃபோன் ஆஃப்ல இருக்கு. சார்,
அன்னைக்கு மெஹர் வரதுக்கு லேட் ஆனப்போ எடுத்த உடனே மெஹருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். ஆனா அவளோட போன் ஆஃப்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் ஷர்மன் நம்பருக்கு கால் பண்ணேன். ஆனா அவனோட போனும் ஆஃப் தான் வந்தது. இந்த கரணைய ஷர்மனை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரே கெட்டப்ல 2 பொண்ணுகளை வர வச்சிருக்காங்க. ஒரே நேரத்துல 2 பேரும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது ஒன்றும் தற்செயலா இருக்காது. ஒரு பொண்ணு இறந்துட்டா இன்னொரு பொண்ணு மாயமாயிட்டா. அந்த ப்ரொஃபைல்ல பசங்க வேலை பார்க்குற கம்பெனிஸோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் விசாரிங்க. ஹலோ, டெல்லி சொல்யூஷனா? ஜேபி கால் சென்டர், நாங்கள் சிஐடிலேருந்து கால் பண்ணுறோம். உங்களோட எம்ப்ளாய் ஷர்மன் எஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு வேணும். உங்கள் எம்ப்ளாயி கரண் பற்றி எங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும். எனக்கு ஆஃபீஸ் வந்திருக்காரா? எனக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ், வெரி அர்ஜென்ட். என்ன சார்? உடம்பு சரியில்லாமல் ஜூன் 2013 அவன் இறந்து போயிட்டானா? என்ன 2013 இறந்துட்டான்? ஆமாம் சார். எப்படி அந்த மாதிரி நடக்க முடியும் சார்? ஷர்மனோட மரணமும் 10 மாசத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. அட கடவுளே, அப்ப மெஹர் பேசின அந்த பையன் யாரா இருக்கும்? சார், கரணும் ஷர்மனும் இறந்துட்டாங்கன்னா லீலாவையும் மெஹரையும் யார் பார்க்கணும்னு கூப்பிட்டது? அப்படின்னா அர்த்தம் இதுக்கு கொலைகாரன் ஏற்கனவே இறந்து போனவங்களோட அடையாளத்தை வச்சு இந்த பொண்ணுங்களை ட்ராப் பண்ணியிருக்கான். ஃப்ரெடி ஒரு வேலை பண்ண, எத்தனை மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் இருக்கோ அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபீஷியல்ஸை உடனே நம்ம பீரோக்கு வர சொல்லு. அப்புறம் அதே மாதிரி அதுல இருக்கிற எல்லா மேல் ப்ரொஃபைல்ஸுக்கும் உடனே அவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விசாரிங்க, ஃபுல்லா செக் பண்ணுங்க. அந்த கொலைகாரன் இப்போ கூட அடுத்தவங்க அடையாளத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. தாரிகா, லீனா உடம்பு முழுக்க இருக்கிற காயங்கள் எந்த பறவையால ஏற்பட்டுச்சோ அதுல வாயில இருந்த எச்சில் அந்த காயத்தில் இருக்கும். அதை முதல்ல டெஸ்ட் பண்ணு. ஆமா சார், அதை தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சார், இவங்களை தாக்கின அந்த மிருகமோ இல்ல பறவையோ ரொம்ப ரிலாக்ஸா இதை பண்ணிருக்கு. இது பார்க்க எப்படி இருக்குன்னா எல்லா காயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சரீரத்துல உருவாக்குன மாதிரி இருக்கு. சரியா சொன்ன. அப்புறம் அந்த காலை இடுக்கல ஏதோ ஒன்று மாட்டிட்டு இருக்குல்ல, அது யாரோ பிளான் பண்ணி ஒட்டின மாதிரி இருக்கு. நான் இதை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒட்டிட்டு இருக்கு. ஓ, அது இதுதானா? என்ன சித்தாரிக்கா மேம்? தயா, லீனாவோட சரீரத்துல ஏதோ குத்துன மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஜீனஸ் பெர்மிக்லோபஸ் அப்படிங்கிற சலைவாவோட தடயங்கள் இருக்கு. ஜீனியஸ் பெர்மிக்லோபஸ்? அம்மா, இது என்ன தாரிகாஜி? நிக்கல், இது ஒரு கோழியோட டிஎன்ஏ. கோழியோட டிஎன்ஏவா? அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிறது கோழி ஏற்படுத்தின காயமா? பார்த்தா அப்படிதான் சார் இருக்கு. கண்டிப்பா. அவங்க விரல் இடுக்கல ஏதோ பிசுனு மாதிரி ஒட்டிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஏதோ மாவு மாதிரி. நீங்க நினைக்கிற மாதிரி அது மாவு இல்ல, அது ஒரு தீவனம், உணவு. தீவனமா? ஒருவேளை அது கோழியோட தீவனமா என்ன? கண்டிப்பா தயா, அதேதான். அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு தடயமும் கிடைச்சிருக்கு. காஞ்சி போன சிப்பியோட ஓடு இருக்குல்ல, அதோட துகள். அது கோழிக்கு போடுற தீவனத்துல முக்கியமான அம்சம். கோழிக்கு அது சத்தான ஆகாரம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் லீனாவை ஏதோ ஒரு போல்ட்ரி ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. அதுவும் லிட்டில் இந்தியா ரெஸ்டாரண்ட் குடோன் வரதுக்கு முன்னாடி. ஆமா சார், ஏர்போர்ட்டுக்கு ஸ்ரேயாவும் போயிருக்கா சார். கொஞ்ச நேரத்தில் கரண் சர்மா ஃபேமிலியை பீரோக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஓகே சார், ஓகே. ஃப்ரெடி, இது வரைக்கும் எவ்வளோ பேர் கிடைச்சிருக்காங்க? அதை கொலைகாரன் யூஸ் பண்ண ஐடி எத்தனை? அதை தேடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். சார், அப்புறம் இவங்க எல்லாரும் லீடிங் மேட்ரிமோனி வெப்சைட்ஸோட ஓனர். இது மிஸ்டர் யாஸ், இவங்க மிஸ்ஸஸ் ரீனா. ஹலோ சார், இது கேட்கறதுக்கு எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஒரு ஆள் கொலை பண்றதுக்காக மேட்ரிமோனியல் சைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதனால தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டுருக்கோம். அப்போ தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும்.
ஆமா சார், நிறைய சின்ன சின்ன மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ்லாம் எங்க கூட லிங்க்ல இருக்காங்க. நாங்க கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. ஒரு வெப்சைட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் மூடப்பட்டு இன்னொரு வெப்சைட்ல அதே பேரு நம்பர் போட்டோவோட அப்பியரான ப்ரொஃபைல்ஸ் தான் எங்களுக்கு இப்போ தேவைப்படுது. ஓகே சார், நீங்க கேட்ட மாதிரி ப்ரொஃபைல்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். தேங்க்யூ. வாங்க சார். இவங்க கரணோட வைஃப் நீதா, இவரு ஷர்மனோட பிரதர் விக்ராந்த். ஹலோ சார். என் புருஷன் இறந்து போய் இதோட 2 வருஷம் ஆகுது. இப்ப கூட அவரோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்றாங்களா? ஆமாங்க. ஆனா என்னோட பிரதர் ஷர்மன் இது வரைக்கும் அவரோட டீடைல எந்த மேட்ரிமோனிலையும் போட்டதே இல்லை சார். ஒருவேளை போட்டிருந்தாலும் அந்த ப்ரொஃபைல போய் யாரும் எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க, அதுவும் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம். இப்போ பாருங்க, அந்த கொலைகாரன் உங்க பிரதருடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட சுய லாபத்துக்காக. ஷர்மன் அப்புறம் கரண் இவங்க 2 பேரையும் காமனா ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணதால தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா சார், என்ன காமனா இருக்க முடியும்? ஷர்மன்ற பேர்ல எந்த ஒரு ஆளும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட கிடையாது. சொல்ல போனா அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தது கூட கிடையாது சார். அப்படி இருந்துச்சுன்னா ஷர்மனும் கரணும் காமனா ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையா? எப்படின்னா ஒரு காஃபி ஷாப், ஜிம், கிளப். சார் ஞாபகம் வருது, ரெட் ஓஷியன் கிளப். என் ஹஸ்பண்டும் அந்த கிளப்போட மெம்பர் தான். சார் அதே கிளப்போட மெம்பர் தான் என் பிரதரும். ஓ, அப்படின்னா கரண் அண்ட் ஷர்மனுடைய ஃபுல் டீடைல்ஸ் இந்த கிளப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த கொலைகாரன் அந்த கிளப்போட மெம்பரா இருக்கலாம். எங்க இருக்கு இந்த ரெட் ஓஷன் கிளப்? இது 3வது பவுல்ட்ரி ஃபார்ம். இன்னும் 2 இடத்துல சோதனை பண்ணணும். சார் நீங்க என்ன தேடுறீங்க? என்ன பிரச்சனை? ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அவளோட கொலை ஏதோ ஒரு பவுல்ட்ரி ஃபார்மை சம்மந்தப்பட்டிருக்கு. எங்களுக்கு அவளோட பாடி லிட்டில் இந்தியா ரெஸ்டாரண்ட்ல கிடைச்சது. இது அவங்களோட ஃபோட்டோ. இவங்களை பார்த்துருக்கீங்களா? சார் என்னால் பார்க்க முடியாது. இறந்து போனவங்களை என்னால் பார்க்க முடியாது. சரி, இது உயிரோடு இருக்கிறவங்க தான். இவங்கள பாருங்க. இவங்க பேர் மெஹர், தெரியுதா? இல்லை சார், நான் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்ததில்ல. உண்மையை சொல்லணும்னா எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என் பொண்டாட்டி தவிர. அதுவும் நல்லதுதான். அதே மாதிரி நீயும் எங்களை கண்டுக்காம கொஞ்சம் விசாரிக்க விடு. ஓகே? உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக 2 கிட்டி பார்ட்டிஸ், 3 பியூட்டி பார்லரோட அப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் ஒரு சேரிட்டி ஃபங்க்ஷன் ஸ்கெடியூலை கேன்சல் பண்ண வேண்டியிருந்தது. சில சமயம் அப்படிதான் இருக்கும். எப்படியோ நீங்க இங்க வந்து சேர்ந்தீங்க. நாங்க கேக்குற கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. கேளுங்க, என்ன கேட்கணும்? நாங்க உங்க கிளப்போட சில மெம்பர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறோம். 6 மாசமா எங்க கிளப் மூடி இருக்கு. இப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, உங்க கிளப்போடைய 2 மெம்பர்ஸ் சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா அவங்களோட மரணத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க மரணம் மட்டும் இல்ல, சமீபத்துல 2 பெண்களோட கொலையும் நடந்திருக்கு. கொலைகாரன் இவங்களை கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு இவங்களோட ஐடென்டிட்டிஸை தான் யூஸ் பண்ணிருக்கான். அதுக்கு நான் இப்ப என்ன பண்ண முடியும்? எனக்கு உங்க கிளப் மெம்பர்ஸோட எல்லா டீடைல்ஸும் வேணும். அவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணணும். உங்க கிளப் மெம்பர்ஸ்ல யாரோ ஒருத்தன் தான் கொலைகாரன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஓகே சரி, நான் இப்ப அந்த லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறேன். ஸ்ரேயா, நம்ம சீக்கிரமாவே அவனை கண்டுபிடிக்கணும். அவன் அடுத்த குறி யாருன்னு தான் தெரியல. இது வரைக்கும் 5 ப்ரொஃபைல்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா சார், கரண் அப்புறம் ஷர்மனுடைய ப்ரொஃபைல்ஸ் ஜனமந்தன்.comல இருந்து டீஆக்டிவேட் ஆகி 24 மணி நேரத்துக்குள்ள மேரிஷாதி.comல ஆக்டிவேட் ஆயிருக்கு. அப்பதானே இன்னொரு பொண்ணையும் அவன் தன்னோட வலையில சிக்க வைக்க முடியும். சார் இந்த ப்ரொஃபைல்ஸை பாருங்களேன். இது பல மேட்ரிமோனியல் சைட்ல ஆக்டிவேட் ஆகி டீஆக்டிவேட் ஆயிருக்கு. 1100 595921 115151 33001. குருவி, இந்த 2 நம்பரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். இவனை தான் தேடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஃபோன் பண்ண. சார், ஹலோ ஹலோ
மிஸ்டர் கேத்தன், ஆமா, நீங்க யாரு? நான் ஆகாஷி குமார் பேசுறேன். நான் உங்க ப்ரொஃபைல merishadi.comல பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதை பாருங்க மேடம், எனக்கு நேரில் பார்த்து பேசினா தான் சரியா வரும். நம்ம நேரில் சந்திக்கலாமா? எங்க எப்போ? பிளாக் ட்ரெஸ் அப்புறம் டைமண்ட் ஹியரிங் போட்டு வாங்க. பிளாக் ட்ரெஸ் அண்ட் டைமண்ட் இயரிங்ஸா? ஓகே. Black dress, diamond earrings. சார், இதுல எல்லா மெம்பர்ஸோட டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓ, இதான் விஷயமா? என்னாச்சு? கொலகாரம் கிடைச்சிட்டானா? இல்ல, கொலகாரம் இல்ல, ஆனா க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன க்ளூ கிடைச்சிருக்கு சார்? இந்த போட்டோ பாரு. இந்த போட்டோல கிளப்போட ஃபீமேல் மெம்பர்ஸ் பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, அப்புறம் டைமண்ட் இயரிங்ஸும் போட்டிருக்காங்க. சார், இது கிளப்போட க்ளோசிங் டே பார்ட்டியோட போட்டோகிராஃப்ஸ். அதுவும் 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்போ பார்ட்டில நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான் அந்த கொலைகாரனுக்கு இந்த கொலைகள் பண்றதுக்கான காரணமா அமைஞ்சிருக்கு. சரிங்க காமினி, 6 மாசத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த பார்ட்டியில ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா? ஐ டோன்ட் ரிமெம்பர். ஏன்னா நான் அந்த பார்ட்டியில இல்லவே இல்லை. என் ஸ்டாஃப்ஸ் தான் அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் நாட் இன் மும்பை. சரி, நோ ப்ராப்ளம். கிளப்போட இந்த எல்லா மெம்பர்ஸையும் பீரோக்கு கூப்பிடுங்க. அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். JKL பவுல்ட்ரி ஃபார்முக்கும் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொண்ணோட பாடிக்கும் தொடர்பு இருக்கு. அங்க இன்னொரு பொண்ணோட பாடியும் கிடைச்சிருக்கு, மெஹர்னா. அப்புறம் கொலை பண்ண பயன்படுத்தின ஆயுதமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆயுதத்துல எங்களுக்கு கொலைகாரனோட கைரேகை கிடைச்சிருக்கு. அப்படின்னா நீங்க அந்த கொலைகாரனை அந்த கோழி பண்ணையில தானே தேடணும்? ஆமா, அந்த ஃபார்ம் ஹவுஸோட முதலாளி தான் சொன்னாரு. மிஸ்டர் தீரஜ் என்ன சொன்னாருன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இங்க இருக்கிற கோழி ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ அதுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நாங்க யாராவது கொலை பண்ணமா? அது இப்ப தெரிஞ்சிடும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுங்க, அதாவது கேக் சாப்பிடுங்க. கேக்? என்ன கேக்கு? இதுல நாங்க ட்ரூத் சீரம் கலந்திருக்கோம். உண்மையை கக்கிற கெமிக்கல். நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுங்க, அதாவது கேக் சாப்பிடுங்க. கேக்? என்ன கேக்கு? இதுல நாங்க ட்ரூத் சீரம் கலந்திருக்கோம். உண்மையை கக்கிற கெமிக்கல். பாரு, இந்த கேக்குனால ஒன்றும் ஆகாது. அந்த பொண்ணு பவுல்ட்ரி ஃபார்ம்லேயே சாவல. கொலை செய்யப்பட்ட ஆயுதம் எப்படி கிடைக்கும், அப்புறம் கைரேகை எப்படி கிடைக்கும்? பயப்படாத. அடே எங்க அப்பா, கேக்கே சாப்பிடாம உண்மையை சொல்லிட்டியடா. என்ன சொல்ல வரீங்க சார்? அங்க கொலை நடக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து நீதான் கொலை பண்ணியா? இல்லை சார், நான் கொலைக்காரன் இல்லை சார். நான் அவன் மிரட்டினோன்னு பயந்துட்டேன் சார். அதனால ஒரு சின்ன வேலை பண்ணி கொடுத்தேன் சார். என்ன பண்ண சார்? அப்போ ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. நான் என்னுடைய ஆர்டரை கொடுத்துட்டு பவுல்ட்ரி ஃபார்ம்லேருந்து திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு ஆள் என் கழுத்தில் கத்தி வச்சு சொன்னா, இந்த பொண்ணோட பணத்தை உங்கள் ரெஸ்டாரண்ட் குடோனில் மறைச்சிரு, இல்லைனா உன்னோட சேர்த்து உன் குடும்பத்தையும் கொண்டுடுவேன். அதனால போனதை அங்கே மறைச்சிட்டு வேறு என்ன பண்ண சார்? பொண்டாட்டி குழந்தை குட்டியாச்சா சார்? அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான் சார்? பார்க்க முடியல சார், ரொம்ப இருட்டாக இருந்தது சார். அவனுடைய முகம் தாடியும் தொப்பி வச்சு மறைச்சிருந்தா சார். வேணும்னே தான் முகத்தை மறைச்சிருக்கான். பவுல்ட்ரி ஃபார்முக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் வேணும்னே நம்மள ஒரு பக்கம் சுத்த விட்டுட்டு அவன் விளையாட்டை வேற இடத்துல காட்டிட்டு இருக்கான். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கணுமா? கூட்டிட்டு வா அவனை. வா சார். கிளம்பு. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார், போர்வி மணி 5 ஆயிடுச்சு. அவன் எப்போ வேணா வருவான். அவன் கூடயே போயிட்டு நாங்கள் பின்னாடியே வந்து பிடிச்சி விட்றோம். ஓகே சார்.
சார் இங்கே கண்டாலா போகிறதுக்கு ரூட் இது சார். கண்டாலாவா? அங்கே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா அதில் கட் பண்ணுங்க. ஓ அப்படியா? அப்போ பூனே போகிறதுக்கு? ஐயோ, கண்டாலாக்கு அடுத்ததா பூனா வரும். கண்டாலாக்கு போயிட்டேன்னா நீ பூனாக்கு போயிடலாம். போயா? ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல பரவாயில்ல. சார், பூர்வி திடீர்னு மாயமாயிட்டா. அந்த பைக்ல வந்தவன் தான் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் வந்திருக்கான். கண்டிப்பா பிடிச்சதில்ல, அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. எல்லா சிக்னல்ஸையும் டோல்கேட்ஸையும் அலர்ட் பண்ணுங்க. ஆஃபீஸர் பூர்வியோட போட்டோஸ் அனுப்புவீங்க. அவங்க பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கிட்னாப் பண்ண கிட்னாப்பர் ஒரு ஆணா இருக்கலாம். ஓகே சார், சிக்னல் கிடைச்சிருக்கு, ஆனா கொஞ்சம் வீக்கா இருக்கு. பூர்வி, பூர்வி. அது பூர்விகிட்ட இருந்து தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பூர்வினால ரெஸ்பாண்டே பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்களோ. என்ன நிலைமையில இருக்கானே தெரியலையே. சார் வாங்க. சார், கிளப் க்ளோசிங் டே அன்னைக்கு நைட்டு ஃபோட்டோகிராஃப் எடுத்தாங்கல்ல, அந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்க தான் சார். எங்களெல்லாம் எதுக்கு சார் கூப்பிட்டுருக்கீங்க? நான் கடந்த 3 மாசமா மும்பைல இல்லவே இல்ல. நேத்து தான் வந்து அதுக்குள்ள இந்த பிரச்சனை. இங்க என்னதான் நடக்குது? சார், நடந்த எந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். பாருங்க, அமைதியா இருங்க. மூடப்பட்ட உங்க கிளப்பை பத்தி அந்த கொலைகாரனுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கு. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தானது. நீங்க இந்த பிளாக் ட்ரெஸ் அண்ட் டைமண்ட் இயரிங்ஸை போட்டிருக்கீங்களா, அதே மாதிரி தான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு பொண்ணுங்களை வர வச்சு தான் அவங்கள கொலை பண்ணியிருக்கான். இந்த சம்பவத்துக்கும் அந்த கொலைகாரனுக்கும் சம்மந்தம் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஏதாவது முக்கியமா நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு இருந்தா சார். ஷீபா. என்ன ஷீபாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், அன்னைக்கு பார்ட்டியில் அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை. பார்ட்டி நடக்கும்போது நடுவில் அவங்க காணாம போயிட்டாங்க. எப்படி திடீர்னு ஷிபா மாயமானன்னு எங்களுக்கு தெரியல. சரி, அந்த மாப்பிள்ளை இந்த போட்டோல இருக்கானா? இல்லை சார், அவங்க இந்த கிளப்போட மெம்பரே கிடையாது. அன்னைக்கு நைட்டு தான் பொண்ணு பார்க்கவே வந்திருக்கான் சார். உங்கள யாருக்காவது அந்த பையனை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல சார், அந்த பொண்ணு பார்க்க அந்த மாப்பிள்ளை பத்தி எதுவும் தெரியாது. அந்த மாப்பிள்ளைய நம்ம பிடிச்சே ஆகணும். ஷீபா, நான் இவளை கூட்டிட்டு வந்ததுல உனக்கு கோபம் இல்லையே? பூர்வி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என் பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிற, என்கிட்ட நீ பேச மாட்டேங்கிற. அதனால்தான் இவனை நான் தூக்கிட்டு வந்தேன். அவ அழகா இல்லையா? சொல்லு. I'm sorry. I'm so sorry. உனக்கு எதுவும் அடிப்படல. I'm sorry. நீ ஓய்விடு, நான் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ ஓய்விடு. நான் காதல் விஷயத்துல ரொம்ப கராரானவன். நான் யாரை நினைக்கிறேன்னு அவங்க உயிரை நான் எடுத்துருவேன். நீ நினைச்ச அளவுக்கு நான் ஒன்னும் மயக்க நிலைமையில இல்ல. நான் உன்னை கட்டிக்க போறேன். என்கிட்ட நீ எப்படி சண்டை போடுவேன்? வேணும்னா நான் உன்னை கொலை கூட பண்ணிடுவேன்.
ரொம்ப விளையாடிட்ட, நிறுத்திக்க நிகழ். பூர்வி, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஓகே சார். சார், இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன். இங்க பாருங்க சார், மாப்பிள்ளை பார்க்க வந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான் பாருங்க. மை காட், என்னடா இது? என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னையே மதிச்சிட்டா. அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கலையா. இன்னொருத்தரை காதலிக்கிறேன்னு வேற சொன்னா. அதனால அன்னைக்கு ராத்திரி நான் அவளை கொன்னுட்டேன். என்னால் அவளை மறக்க முடியல. அதனால கல்யாண வெப்சைட்டுக்கு போய் நான் போலியான ப்ரொஃபைல ரெடி பண்ணேன். பொண்ணுங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சு. பொண்ணுக்கு மேல எனக்கு வெறுப்பு உண்டாயிருச்சு. அதனால்தான் அவங்கள தனியா வர வச்சு ஒவ்வொருத்தரா வேட்டையாடின. எந்த பொண்ணை பார்க்க போனியா அவளை கொலை பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாம இவ்வளவு மாதிரியே மத்த பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ் போட வச்சு ஒவ்வொருத்தரையா வர வச்சு கொன்னு இருக்க. இனி நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கையை தனியா தாண்டா வாழணும். சமுதாயத்திலலாம் நீ வாழவே லாய்க்கு இல்லாதவன்டா. 4 செவத்துக்குள்ளதான் இனி உன் உலகமே.